வணக்கம் மக்களே, நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு புறா வந்திருக்கு மக்களே. ஸோ இதுதான் இந்த புறா. டக்குன்னு பார்த்துட்டு கோயில் புறான்னு நினச்சிட்றாங்க. டார்க் செக்கர் கலரு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு கோயில் புறா இருக்கும்னு சாதாரணமாக விட்டுட்டேன். பட் 3 நாளாக நம்ம வீட்டில் தான் இருக்குது மக்களே. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வீட்டில் தான் இருக்குது. ஈவினிங் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பறந்து ஓடிடுது. பட் ரொம்ப களைச்சலே இல்லை. புறா டக்குன்னு பார்க்கையில கோயில் புறா மாதிரி இருந்தாலும் நல்லா கூர்ந்து கவனிச்சோன்னா வீட்டு புறா மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யாரோ வீட்டில் உள்ளதுன்னு நினச்சேன். ஸோ நம்ம புறா எல்லாத்தையும் வெளியே எடுத்து விட்டு கூட்டுக்கு வருதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம் மக்களே. பட் ஒரு பேர் மட்டும் வரலை. என்ன பேர்னு பார்த்தா நம்ம சாட்டின் பேர் தான். இது முன்னாடி ஃபஸ்ட்டு எக்கு வச்சிச்சு மக்களே. ஸோ வேற ஒரு புறா எக்கு வைக்கிற வீடியோ இருக்குது. ஸோ அது வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக போஸ்ட் பண்ணுறேன். நம்ம ஆப்போசிட் வீட்டில் உள்ள அண்ணனோட புறா தான். ஸோ இவன் வந்து முன்னாடி ஃபஸ்ட் எக் வச்சாங்க மக்களே. நம்ம சாட்டின் வந்து ஒத்த கால் தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி பிடிச்சி பார்த்தேன். பட் அது வந்து சிக்கு எதுவும் இல்லை. அந்த காலில் வந்து அந்த ரிங்கு ஒன்று மாட்டியிருக்குது, அதுதான். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க 2வது எக்கு வச்சுட்டாங்க. இந்த ரிங் இருக்கலாம் மக்களே, இந்த காலை தான் அது முன்னால் தூக்கிட்டு இருந்துச்சு, பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிங்கு தயவு செஞ்சு போடாதீங்க. இது வந்து சவுண்டுக்காண்டி போடுறீங்க. பட் அது புறாவுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா முட்டை அடகாக்கிலையும் சங்கடமாக தான் இருக்குது. காலில் வந்து இது 2வது வாட்டி மாட்டிக்கிடுது. நான் தான் அதை எடுத்து விட்ருக்குறேன். ஸோ இந்த மாதிரி ரிங்கு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் 2 நாள் கழித்து 3வது நாளாக இந்த புறா வந்து நம்ம புறாவோட புறாவாக சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நம்ம வீட்டில் இருந்துச்சு மக்களே. ஸோ இன்றைக்கி அடைஞ்சிரும்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நம்ம கூட்டுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணிச்சு. பட் மற்ற நாள் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம சீட்டு மேலே நிற்கும், அப்படியே பறந்து போயிடும். பட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கூண்டு மேலே வந்து நின்றுருக்கு. ஸோ உள்ளே வந்தாலும் வந்துடும், வீட்டு புறாவை தான் இருக்கும்னு நினச்ச மக்களே. இப்போ நம்ம பட்டா எல்லாமே ஒன்று அடைஞ்சிருச்சு. ஒரு 6:30 போல் நம்ம பட்டா எல்லாமே அடைஞ்சிருச்சு. பட் இது மட்டும் 6:45 வரைக்கும் நம்ம கூட்டு பையன்லேயே தான் நின்றுருந்துச்சு. ஸோ நானும் களைச்சி விடலை, அடைச்சிட்டு போனாலும் டைம் ஆயிரும், அதனால் அடைக்கவும் இல்லை. ஸோ அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தேன். 6:45 கரெக்டாக நம்ம கூட்டுக்கு போகிறதுக்காண்டி கீழே இறங்கிச்சு மக்களே. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் மக்களே. அது இந்த கேட்டு திறந்துருக்கு, அதாவது பெரிய கேட்டு திறந்துருந்தே அதுக்கு கரெக்டாக போக தெரில பாருங்களேன். ஸோ சைடில் போய் கதவுல முட்டிக்கிட்டு நிற்குது. இது மட்டும் சின்ன கேட்டோடைய போகணும் அப்படி வச்சுருந்தா கன்ஃபார்மாக வந்திருக்காது. ஸோ இருட்டிட்டு அப்படிங்கிறனால வேறு வழியே இல்லாமல் உள்ளே போயிடுச்சு. ஸோ லைட் அடித்து பார்த்தோம், புறா பக்காவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபீமேலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கூட்டில் ஒரு சாதா மெயில் சும்மா தான் இருக்குது. அதே போல் 2 கர்ண மெயிலும் சும்மா தான் இருக்குது. ஸோ மேபி அது கூட பேர் ஆகுதா பார்க்கலாம். இதான் மக்களே இந்த புறா எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணு பக்கம் மட்டும் லைட்டாக ஏதோ ஒரு கொத்தி வச்சுருக்குது. மற்றபடி கலர் நல்லா இருக்குது, டார்க் செக்கர் தான் நல்லா இருக்குது மக்களே. புறா வந்து செமி அடல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய புறா இல்லை, இப்போ தான் ஓரளவுக்கு 10 கள்ளி கழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நடுவில் 2 பிடுங்கி விட்டுருக்குறாங்க. சுத்தமாக களைச்சல் இல்லை மக்களே. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.